தனியார் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஒண்ணு இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து பாஜக வெர்சஸ் டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ் அப்படின்ற இந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துருச்சு இல்ல? இது நகர்த்தப்பட்டிருக்குதா? இது என்ன மெசேஜ் சொல்ல வருது? இல்லையா, இந்தியாவில் நான் புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் சென்ற பிறகு அவங்க வந்து இப்ப நயினார் வேற, எடப்பாடியார் வேற, டிடிவி வேற, ஓபிஎஸ் வேற, சின்னம்மா வேற, அப்படி எல்லாம் பாகுபடுத்தி பாஜக டெல்லி தலைமை பாக்குறது. அதாவது அவங்களுக்கு வந்து எடப்பாடியாரும் அவருடைய ஆள் தான், பாஜகவோட நெருங்கின கூட்டாளி, செல்லப்பில்லை. அண்ணாமலையும் செல்லப்பில்லை, ஓபிஎஸ் செல்லப்பில்லை, டிடிவியும் செல்லப்பில்லை. இந்த எல்லா பிள்ளைகளுமே என்ன செய்யணும், இதுகளுக்குள்ள சண்டை போட்டுருக்கோம். அந்த தாய் டெல்லி இருக்குல்ல, பாஜக, ஆர்எஸ்எஸ், அவங்க இருக்காங்கல்ல, மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, வாயை திறந்து இந்த குழந்தை யாரும் அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு சொல்லாது. ஆகவே நீங்க நயினாறு பொறுப்பேற்று இருந்தா என்ன, அண்ணாமலை இருந்தா என்ன, எடப்பாடி, அவங்க வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்முடைய கருத்தை, அதாவது இந்துத்துவ கோட்பாட்டை, ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டை, பாஜகவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் இந்த அதிமுக என்கின்ற கட்சிக்கு இப்பொழுது பல துண்டுகளாக பொறுப்பில் இருக்கிற அனைவருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்ட்டா அவங்களுக்கு என்ன சிக்கல்? இதுல எங்க ரவீந்திரன் துரைசாமியா ஆரம்பத்துல அம்மா மறைவுக்கு பிறகு சொன்ன அந்த ஒரே அந்த கருத்து இருக்குல்ல, அது வந்து நான் 100 விழுக்காடு அதை வந்து பாஜக, மோடி தான் அதிமுகவை நிலைகுலை செய்தது, சின்னம்மாவை சிறைக்கு அனுப்பியது, பல்வேறு வழக்குகளை போட்டு அவர்களை மீள முடியாமல் அடக்கியது. அதாவது ஆம் ஆத்மி, கெஜ்ரிவாலை போல, அங்க இருக்கிற நீங்க மணிஷ் சிசோடியாவை போல, அங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை போல எப்படி ஒடுக்கி அதை அழித்து ஆட்சிக்கு வந்ததோ, அதை போல தமிழ்நாட்டில் அதிமுகவை அது 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 அதனுடைய குரல் வலையை நெருக்கி துவக்கி விட்டது. அதனுடைய தாயையே சிறைக்கு அனுப்பிவிட்டது. ஒரு தாய் அம்மா மரணிச்சு போட்டாங்க, இன்னொரு தாய் அதுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை எடப்பாடியிடம், அதாவது ஒரு நெருக்கடி வந்துச்சு, அவங்க எடப்பாடி நம்பிக்கையா இருந்து பாஜகவோடு போராடி தன்னையும் மீட்டு கட்சியை மீட்பார் என்று எடப்பாடியிடம் ஒப்படைத்தார். ஆனால் எடப்பாடி அம்மாவை சிறைக்கு அனுப்பிய உடனேயே அவரும் டெல்லிக்கு கட்டுப்பட்டு ஆட்சியை அவர்களோடு சுகமாக அனுபவித்தார். அது அவர் மட்டும், எடப்பாடி மட்டும் அந்த அந்த நோக்கத்துக்கு வரல. எடப்பாடியோடு அரசியல் பயணித்து ஒட்டுமொத்த அதிமுகவும் அந்த பாஜகவின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் ஒரு 4.5 ஆண்டு காலம் நெருக்கமா போயிட்டாங்க. அந்த நிலையில இப்ப நீங்க எடப்பாடியார் அண்ணாமலை ரொம்ப வேண்டியவர், அதாவது எதிரி நயினார் வேண்டியவர்னு இப்ப ஒரு நம்ம ஒரு தோற்றத்தை கட்டி அமைக்க. அப்ப நீங்க, நான் தான் முதல்ல சொன்னேன், அதாவது பாஜகவில் இருக்கிறவர்கள் கூட பல பேர் பல கருத்து சொன்னாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக நீடிக்க மாட்டார், அடுத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னது தனியரசு. ஏன் நயினார் நாகேந்திரன் போடுவாங்கன்னு சொன்னேன். நீண்ட நெடுங்காலமா முக்குளத்து சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக ஒருவரை நியமிக்கல. ஆகவே அவர் நயினார் அவருக்கு பொருத்தமாக இருக்கிறார். நாகேந்திரன் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், நெல்லையை சேர்ந்தவர், மரவன்குளத்தை சேர்ந்தவர். ஆகவே அவர் வருவது பாஜகவின் முக்குளத்து சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு ஒரு ஏதுவா வாய்ப்பா இருக்குங்கிறதுனால கட்டாயமா அவரை பயன்படுத்துவாங்கன்னு சொன்ன. இப்ப அதை பயன்படுத்துறாங்க. அப்ப ஏற்கனவே இப்ப எங்க அதுல மென்மையா எங்க துறைக்காரனா சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் வாக்கு வங்கி அப்படின்னா நீங்க அது தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகம் அப்படி நீங்க டெல்டாவிலிருந்து ஒரு பெருமளவு கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகளில் நிரம்பி இருக்கிற இந்த முக்குளத்து சமூக வாக்குகளை இவர்கள் தான் எடப்பாடியை அல்லது இவர்களுக்கு ஆதரவு சக்தியா நம்ம களத்துல பார்த்தோம். ஆனா அந்த இடத்தை நயினாரை வைத்து நிரப்புவதற்கு முயற்சி நடக்குது. இப்ப நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. அதாவது அண்ணாமலை தப்பித்துக் கொண்டார். இது என்ன கொடுமைனா, நீங்க வந்து அண்ணாமலை வந்து மோடி சொன்னாலும் அமித்ஷா சொன்னாலும் வார்த்தை மாற மாட்டார், ரொம்ப நேர்மையானவர், சத்தியவான் அப்படின்னு ஒரு செய்தியை நாட்டு மக்கள் மத்தியில பரப்புனாங்க. பச்சையா நீங்க சொன்ன மாதிரி, எங்க துரைக்கரணையா சொன்ன மாதிரி, ரவீந்திரன் துரைசாமியா சொன்ன மாதிரி, அவங்க வந்து ஏற்கனவே தேனி நாடாளுமன்றத்துல பரப்புரைக்கு போன அண்ணாமலை டிடிவி தினகரன் தான் அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு சொன்ன அண்ணாமலை வெறும் அவர் ஒரே ஆண்டுல இவருடைய பதவி பறிக்கப்பட்டுருச்சு. இப்ப போய் என்ன செய்யறாரு, அதாவது டிடிவி, அமமுக அல்லது ஓபிஎஸ் அல்லது சின்னம்மா நேர் எதிர்முனையில் இருக்கிற அண்ணா எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சித்த எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு நான்
உயிரை கூட தந்தாவு, உயிரை தந்தேனும் பாஜக தொண்டர்கள், அதாவது அண்ணாமலை உட்பட போராடி உழைத்து எடப்பாடியை, அண்ணன் எடப்பாடியை நம்ம முதலமைச்சராக்கணும்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன, இந்த அண்ணாமலை கிட்ட என்ன உறுதி இருக்கு? அப்ப அண்ணாமலை ஒரு சாதாரண அரசியல்வாதி தான். அண்ணாமலைக்குன்னு ஒன்றும் பெரிய பிரத்யேகமான பெரிய மார்பளவெல்லாம் ஒன்றும் பெரிய அகலமா நீளமாவெல்லாம் இல்லை. அவரும் ஒரு சாதாரண மனிதன் தான். அவர் சொல்றாரு, பச்சையா சொல்றாரு, ஐயா இந்த இடத்துல அதிமுகவினுடைய பலம் பாஜகவுக்கு புரிய வந்துருச்சா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக இல்லாம பாஜகவால் ஜெயிக்க முடியாது. அப்ப அதிமுகவினுடைய பலமா யார் இருக்கிறாங்கன்னா அது இபிஎஸ் அணிதான் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்களா பாஜக? இப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலையை ஓரங்கற்றி வைக்கிறது, அடுத்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வேண்டான்ற முடிவு எடுக்கிறது, இதெல்லாமே அந்த புள்ளியை நோக்கி தான் நகர்த்துதா? இதுல என்ன சிக்கல்னாயா, இப்ப நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி ஒரு பெரிய சாணக்கியர், பெரிய மாவீரர், மோடி அமித்ஷாவுக்கு என்று கூட பயப்படாதவர், உலகத்துல யாருக்குமே அஞ்சாதவர், ஹிட்லர் தம்பின்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்துலயாவது பாரதிய ஜனதா கட்சி மோடிக்கு வாக்களிக்க வேண்டாம், அது நம்முடைய திராவிட கருத்தியலுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு பகுத்தறிவு இயக்கம், ஒரு சமூக சமத்துவத்திற்கான இயக்கம். அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன். ஆகவே இங்கு திமுக அதிமுக என்கின்ற இருதுருவ கருத்தியல் தான் இங்க வலிமையா இருக்கு. ஆகவே பாஜகவை இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் தாமரைக்கு வாக்களிக்காமல் என் ஆருயிர் தமிழ்நாட்டு மக்களே, வாக்காளர் பெருமக்களே, திராவிட தொண்டர்கள் பெருமக்களே, நீங்க எனக்கு வாக்களிக்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. மோடிக்கு வாக்களிக்க வேண்டாம், பாஜக வெற்றி பெறக்கூடாது, மோடி பிரதமராக கூடாதுன்னு சொல்லவே ஒரு வார்த்தை கூட பாஜக படுத்தி கருத்து சொல்லாமலேயே அந்த தேர்தல் பரப்புரை நடத்தினார். அப்ப இந்த எதிர்முனையில் என்ன செய்யறாங்க? திமுகவை வீழ்த்தி மோடி, நீங்க அன்னைக்கு பேசுற மாதிரி இந்தியாவில் வேற எங்கேயும் பேசியிருக்க மாட்டார். மோடி 2024 நாடாளுமன்ற பரப்புரையில நீங்க ரொம்ப கவனமா பாருங்க, மிக கடுமையா திராவிட முன்னேற்ற கழகத்தை பரப்புரை தேர்தல் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே இருக்காதுன்னு சொன்னார். ஆட்சி இந்த தேர்தலுக்கு பிறகுன்னு சொன்னார். அதை தோற்கடிக்கணும்னு சொன்னார். மோடி சொல்றாரு, ஒரு பிரதம அமைச்சராக சொன்னார். அப்ப எல்லாரும் அப்ப அவர் என்ன செய்யறாரு? புரட்சி தலைவரை பத்தி, புரட்சி தலைவர் அம்மாவை பத்தி பாராட்டி பேசினார். இங்கதான் எடப்பாடி வீழ்ந்து போய் பாஜக எங்க ரவீந்திரன் துரைசாமியா சொன்ன மாதிரி பெருமளவு வாக்குகளை பெற்று நோட்டாவுக்கு கீழ் இருந்து அங்கதான் செங்கோட்டையன் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? பாஜகவோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை 6 பேர் கொண்ட அணியினர் இபிஎஸ் சொன்னோம். ஆனா அப்போ அவர் நிராகரிச்சார் அப்படின்றார். அப்போ நிராகரித்தவங்களோட தானே இப்போ கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி வேணும்ன்றவங்கள இப்போ நிராகரிக்க வேண்டிய புள்ளி ஏன் வந்துச்சு? இல்லையா, இப்ப அதுதான், இப்ப பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பேசாததுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலைக்கும் போச்சு. அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடியிடம் இருந்துச்சு. ஆனா எடப்பாடி மோடி ஐயாவுக்கு அஞ்சி தேர்தல் உறவை துண்டித்து கொண்டாலும் அண்ணாமலையின் மீது பழியை போட்டுவிட்டு தேர்தல் பரப்புரையில மோடியை விமர்சிக்காமல் விட்டதனுடைய விளைவு 44 விழுக்காட்டுல இருந்த அதிமுக 21 விழுக்காட்டுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க அப்ப ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடுல இருந்த பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட கூட்டணியோடு சேர்ந்து 18 விழுக்காட்டுக்கு வந்துருச்சு. இதையெல்லாம் நீங்க இப்பவும் நீங்க இப்ப நம்ம அதுல இப்ப முக்குழுது சமூகத்துல நயினாரை தலைவரா போட்டாங்க. இப்ப டிடிவி யாரை விமர்சிக்கிறாரு? முக்குழுது சமூகத்தில் இருக்கிற நயினாரை தான் விமர்சிக்கிறார். அவரும் மோடியை விமர்சிக்கல, அமித்ஷாவை விமர்சிக்கல, பாஜகவினுடைய கொள்கைகளையோ அதனுடைய நோக்கத்தை விமர்சிக்கவே. பாரதிய ஜனதா கட்சி நம்மளை துண்டு துண்டாக்கியது, அதிமுகவை வீழ்த்தியது. ஆகவே பாஜகவிடமிருந்து, மோடியிடமிருந்து, அமித்ஷாவிடமிருந்து 2.5 கோடி அதிமுக தொண்டர்களே வீடு கொண்டு எழுவோம். டிடிவி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஒரு சாதாரண நயினார், பாவம். அவர் எத்தனை மாசத்துக்கு இருப்பாருன்னே தெரியாது. அவரை கட்சியில அடிப்படை உறுப்பினர் கூட நாளைக்கு நீக்குவாங்க. அவரு திமுகவுக்கு போவார், இன்னொரு கட்சிக்கு கூட போவார். பாஜகவுக்கு அது நோக்கம் இல்லை. அண்ணாமலை மாதிரி அங்க 1000 அண்ணாமலை இருக்காங்க, நயினார் மாதிரி அங்க 1 லட்சம் அண்ணாமலை நயினார் நாகர்கள் இருக்காங்க. ஆனா அந்த அண்ணாமலை மீது தான் எங்க எடப்பாடி, அதாவது எங்க டிடிவி குற்றச்சாட்டு சொல்லிட்டு தப்பிக்க முடியுது. எடப்பாடியே என்ன குற்றச்சாட்டு சொன்னாரு? அண்ணாமலை தான் எங்க எதிரி, பாஜக எங்க எதிரி இல்லை, அண்ணாமலை தான் எங்க எதிரி, மோடியோ அமித்ஷாவோ எங்க எதிரி இல்லை அப்படின்னு எடப்பாடியே பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் மோடியை எதிர்ப்பதற்கு, பாஜகவை எதிர்ப்பதற்கு அஞ்சி அல்லது அவர்களோடு நெருக்கமாக உறவை பற்றி நின்று
அவர்களுடைய தயவில், கருணையில், பாதுகாப்பில் தான் நாம் இங்கு உயிர் வாழ முடியும் என்ற முடிவுக்கு அதிமுகவுடைய எல்லா துண்டுகளும் அதற்கு தலைமையேற்பவர்கள் வந்த பிறகு இன்னைக்கு கூட எங்க செங்கோட்டையன் ஐயா என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப ஏன் வடநாட்டுக்கு போறாரு? பேட்டி கொடுத்துட்டாரு, மக்களை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு போடி தேனிக்கு போய் ஓபிசியாவை பார்த்துருக்கலாம், அல்லது நேரா கார்டனுக்கு போய் எங்க சினிமாவை பார்த்துருக்கலாம், அல்லது டிடிவி போய் பார்த்துருக்கலாம், அல்லது அவங்க இவங்களை பார்த்துருக்கலாம். ஆனா எங்க செங்கோட்டையன் கூட ஒரே ஒரு மென்மையா ஒரு அறிக்கை உடனே வெளியேற்றார், நேரா டெல்லிக்கு வடநாட்டுக்கு போறார். இது என்ன கொடுமை இது? இப்ப அங்க போய் என்ன நீதி கிடைக்கும் நமக்கு? அதுதான் சிக்கல். இதனால நம்ம டிடிவி நயினார் மேல செய்வ குற்றச்சாட்டை எங்க ரவீந்திரன் துரைசாமியா சொல்ற மாதிரி அது தவறானது, பிழையானது. நயினார் என்ற அவருக்கு ஒரு எந்த உள்நோக்கமோ, அவர் சொந்த விருப்பத்தில் டிடிவியை விளக்குவதோ ஓபிசி விளக்குவதோ சாத்தியமில்லை. அது டெல்லியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நயினார் நடந்து கொள்கிறார். டிடிவி டெல்லியை விமர்சித்தால் தனக்கு ஆபத்து வரும் என்று கருதுவதால் நயினாரை சுட்டிக்காட்டி கருத்தை பதிவு செய்கிறார். அது தவறானதுதான். நன்றி.